பழம்பெரும் பின்னணி பாடகி பி சுசிலாவுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சுசிலாவுக்கு விருதை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? நவீனா, தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிடக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றி பாராட்டக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த விருது பெறுபவர்களுடைய பட்டியலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கவிஞர் முகமது மேத்தா அவர்களுக்கும் பின்னணி பாடகி திருமதி பி சுசிலா அவர்களுக்கும் இந்த கலைஞர் விருது என்பது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் இருந்து இந்த விருதை வழங்கி வருகிறார். குறிப்பாக பின்னணி பாடகி திருமதி பி சுசிலா அவர்களுக்கு முதலில் இந்த விருது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் வழங்கப்படுகிறது. கலைத்துறையில நீண்ட நெடிய ஆண்டுகளாக பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி அனைவர் மனங்களையும் கவர்ந்து இழுத்த பாடகி சுசிலா அவர்களை அவருடைய புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கக்கூடிய வகையில 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுக்கான அறிவிப்பு ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில அந்த அறிவிப்பின்படி அவருக்கு இந்த விருதும் அதே போன்று அந்த விருதுக்குரிய காசோலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் தற்போது வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து கவிஞர் முகமது மேத்தா அவர்களுக்கும் இந்த விருது என்பது வழங்கப்பட இருக்கிறது. எனவே இது தவிர தலைமைச் செயலகத்தில் பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகள்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு தொடங்கி வைக்க இருக்கிறார். குறிப்பாக நீர்வளத்துறை சார்பில் 83 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தடுப்பணைகள், புனரமைக்கப்பட்ட வாய்க்கால்கள், அதே போன்று அணை மறு கட்டுமான பணி, புதிய குளம், புதிய அலுவலக கட்டிடம் உள்ளிட்ட 19 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு கால பூஜை திட்டத்தில் திருக்கோயில்களில் பணிபுரிந்து வரக்கூடிய அர்ச்சகர்களுடைய மகன் மற்றும் மகள்களுடைய மேற்படிப்பிற்கான இந்த கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய வகையில 500 மாணவர்களுக்கு மொத்தம் 50 லட்சம் ரூபாய் செலவில் கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கான காசோலைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். அது தவிர மத்திய அரசினுடைய தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்கள் கோபிநாத் மற்றும் முரளிதரன் ஆகியோரை சந்தித்து அவர்கள் விருது பெற்றதற்கான ஒரு வாழ்த்துக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவிக்க இருக்கிறார். முன்னதாக கலைத்துறையில் சிறந்து விளங்கிய நீண்ட நெடிய ஆண்டுகளாக பல்வேறு பாடல்களை, சுமார் 25,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கக்கூடிய சுசிலா, அதே போன்று கவிஞர் மேத்தா ஆகியோருக்கு இந்த கலைத்துறை வித்தகர் விருது என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூலமாக வழங்கப்பட்டிருப்பதும் ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.